சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். இதுல ஸ்டேட் பிரசிடண்ட் நயனாரையும் பாராட்டேன். அவர் கோயம்புத்தூர் விழாவிலே தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணாமலைக்கு தான் இங்கே கைத்தட்டு அதிகம், எல்லோருக்கும் கைத்தட்ட கொஞ்சம் இருக்காங்க, எல்லாருமே அண்ணாமலையை கைத்தட்டுவாங்கன்னு அவர் ஏற்கனவே பெருந்தன்மையாக நயனார் சொல்லியிருந்தார். அப்புறம் நேற்று விழாவிலையும் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கும்போது நயனார் வாங்கன்னு ஃப்ரெண்டில் இளைஞர். காங்கிரஸ்னா காமராஜுங்கிற மாதிரி வாக்கு வங்கி இல்லாத பாஜகன்னா அண்ணாமலை தான். வாக்கு வங்கி இல்லாத பாஜகவை 11.4% வாக்குக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை. இன்னைக்கு ஊருக்கே தெரியக்கூடிய அளவுக்கு, அமித்ஷாவே கண்டு உண்மை உணரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு நிரூபணம் ஆயிட்டு. இதுல நாம என்ன பார்க்குறோம்னா, மோடி ஏமாந்துடக்கூடாது. சமீபத்தில் பார்த்துருப்போம், ஊடக சேனல்லாம் பேசினாங்க, தன்னிச்சையாக செயல்படுறாரு அண்ணாமலை, தனியாக கூட்டம் கூட்டுறாரு, பிறந்த நாள் விழா தனியாக கொண்டாடுறாருலாம் விமர்சனம் வச்சாங்க. ரங்கராஜ் பாண்டே பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் பாஜக ப்ரூவ் ஆயிட்டு பார்த்தீங்களா. தங்கள் சுயநலை கருதக்கூடிய நயவஞ்சவர்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த நயவஞ்சகர்களுக்கு இன்னைக்கு தமிழக பாஜகன்னா அது அண்ணாமலை தாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஜேவிசி ஸ்ரீராம் போன்றவர்களுக்கும், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கும், கோலாகல சீனிவாஸ் போன்றவர்களுக்கும், அண்ணாமலையை எடப்பாடிக்காக விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு தெளிவா நாம சொன்னது, போதுமான அரசியல் அறிவில்லாம இருக்கார் ரங்கராஜ் பாண்டே. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகள் வர ரெடியா இருக்குங்கிறாரு. அது உண்மைதான். பாமக அந்த அணிக்குள்ள வரும். பாமக பொறுத்தளவுல கடுமையா பேரம் பேசி தான் வருவாங்க. வீட்டு தொகுதி பேசுறதை விட பேரம் அதிகமாக பேசுவாங்கிறீங்க. தொகுதி பேரம் கடுமையா பேசி தான் வருவாங்க. 2029 10% வாக்கு பாஜக எடுக்கலன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி 29 கலத்தி விட்டுருவார். 19.4% தான் ரெட்டலைக்க வாக்கு, 11.4% தாமரைக்க வாக்கு. இந்த ப்ரொப்போர்ஷன் படி அண்ணாமலை சீட்டை வாங்கிடணும். குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கிடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், நேற்று நடந்த பாஜக கூட்டம், அமித்ஷா அவர்கள் வருகை, இதை எப்படி பார்க்குறீங்க? வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறத நீங்களே பதிவு பண்ணுறீங்களா தம்பி? பண்ணுங்க தம்பி, மக்களுக்கு அப்போ தான் தெரியிட்டு. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்கள் அதில் அண்ணாமலைக்கு தன்னிச்சையாக செயல்படுறாரு பாஜக, அவருக்கு ஒரு குட்டு வைக்கிற மாதிரி அமித்ஷா வருவார், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நான் பரவலாக பார்த்தேன். எல்லாரும் பேசினாங்க, அரசியல் விமர்சகர் எல்லாருமே. என்ன நடந்து தம்பி? நம்ம தானே சொன்னோம் தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். இதில் ஸ்டேட் பிரசிடண்ட் நயனாரையும் பாராட்டுறேன். அவர் கோயம்புத்தூர் விழாவிலே தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணாமலைக்கு தான் இங்கே கைத்தட்டு அதிகம், எல்லோருக்கும் கைத்தட்ட கொஞ்சம் இருக்காங்க, எல்லாருமே அண்ணாமலையை கைத்தட்டுவாங்கன்னு அவர் ஏற்கனவே பெருந்தன்மையாக நயனார் சொல்லியிருந்தார். அப்புறம் நேற்று விழாவிலையும் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கும்போது நயனார் வாங்கன்னு ஃப்ரெண்டில் இளைஞர் அண்ணாமலை வாங்கன்னு ஃப்ரெண்டில் வர சொன்னார். இது தெளிவாக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு சில சூது மதியாளர்களுக்கு இது தமிழக பாஜக அண்ணாமலை தாங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சூது மதியாளர்கள் எந்த உயரத்திலையும் இருக்கலாம். நயவஞ்சவர்கள், பாஜகவின் நலனை கருதாமல் தங்கள் சுயநலை கருதக்கூடிய நயவஞ்சவர்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த நயவஞ்சகர்களுக்கு இன்னைக்கு தமிழக பாஜகன்னா அது அண்ணாமலை தாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஜேவிசி ஸ்ரீராம் போன்றவர்களுக்கும், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கும், கோலாகல சீனிவாஸ் போன்றவர்களுக்கும், அண்ணாமலையை எடப்பாடிக்காக விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு தெளிவாக நாம் சொன்னது தெளிவாக இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. இப்போ இதை நீங்கள் எதிர்பார்க்கணும்னா பெருந்தலைவர் காமராஜ் இது கூட கம்பேர் பண்ணணும். காந்தி மகாத்மா தான், மறுக்கல்ல. ஆனால் அவர் ராஜாஜி விஷயத்தில், அவர் சொந்தக்காரர் ராஜாஜி விஷயத்தில் மகாத்மாவை அவர் செயல்படலை. அவர் எதிராக தான் செயல்பட்டார். அதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. காமராஜ் தான் இங்கே காங்கிரஸ். அவர் ராஜாஜி மேலே அவருக்குள்ள தன்னோட சம்பந்தி, ராஜாஜிக்கு மேலே அவர் பனியா, இவர் பிராமணர், அது வேற விஷயம். பட் சம்பந்தி, ரிலேட்டிவ்க்காக அவர் காந்தி என்ன தப்பு பண்ணாருன்னா, ராஜாஜி தான் இங்கே காங்கிரஸ், ஒரு கிளிக்கு
ராஜாஜிக்கு எதிராக இருக்குன்னு சொன்னார். இங்கே காங்கிரஸ்னா காமராஜ் தான், காமராஜ் தான் காங்கிரஸ் ஃபுல் டைம். இது அவர் காங்கிரஸில் எப்படி செயல்பட்டாருங்கிறது அது வேற விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பட் அவர் தான் காங்கிரஸ் கட்சி அவருக்கு பிடியில தான் இருந்தது. அப்போ ராஜாஜி வந்து ஒரு அவுட் சைடர் மாதிரி அப்பப்போ வருவார் போவார். இதுதான் ராஜாஜிக்கு பொசிஷன். பெரிய ஸ்டாச்சர் உள்ளவர், அது வேற விஷயம். ஸ்டாச்சரை நம்ம குறை சொல்லலை. அவர் 60-40 கொடுத்து கம்யூனிஸ்டை ஒழிக்கிறதுக்கு தன்னுடைய ஜாதியை சேர்ந்த பிராமண பண்ணையார்களே பாதிக்கப்பட்டாலும் காங்கிரஸுக்காக அவர் நின்ன அந்த இதெல்லாம் நம்ம மதிக்கிறோம். ஆனால் கட்சி அமைப்பு பலங்கிறது காமராஜ் தான். அப்போ காந்தி அது சொன்னதும் வரதராஜ நாயுடு மூலமாக காமராஜ் இல்லைன்னா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லவும் கடைசியில் காந்தியை வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். காந்திக்கு ஸ்டேச்சருக்கு அது மன்னிப்பு கேட்க முடியாது, வருத்தம் தெரிவித்தார். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது ஒரு பெரிய கட்சி, நம்பர் 1 பார்ட்டியில் சுதந்திர போராட்டத்துக்காக பல தியாகிகள் கொண்ட ஒரு கட்சியில் காமராஜ் வந்து கட்சியை தன்வசப்படுத்தினார். கட்சினா அவர் தான் இருந்தது. அதனால தான் பட்டேல் பிரச்சனையில் நெஹ்ரு திக்கு முக்காடி தள்ளாடும் போது காமராஜ் தான் நெஹ்ருவை காப்பாற்றினார். அந்த அரசியல் அதிகாரத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை காமராஜ் சொல்லி நேரு பண்ணி கொடுத்தாரு. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார். ஒரு எம்பி கூட இல்லாமல், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத பெரியார் எப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ணியிருக்க முடியும்? ஸோ அதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு பதிவு பண்ணியிருக்கார் சட்டசபையில். அவருக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் காங்கிரஸ்னா காமராஜுங்கிற மாதிரி வாக்கு வங்கி இல்லாத பாஜகன்னா அண்ணாமலை தான். வாக்கு வங்கி இல்லாத பாஜகவை 11.4% வாக்குக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை தான் தமிழக பாஜக. நீங்கள் பொன்னார் பீரியடில் 5.5 தான் இருந்தது. தமிழிசை 3 சம்திங்கில் தான் இருந்தாங்க. எல்முருகன் 2.7 தான் இருந்தார். தென் சிபிஆர், இலகணேசன்ஜி, பல தலைவர்கள் இருந்தாலும் இரட்டை இலக்கத்தை யாருமே தொடரலை. அப்போ அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலாக 11.4% தாமரையில் கொண்டு வந்தது அண்ணாமலை தான், சந்தேகமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியே முழு பூசணிக்காய சோத்தம் மறைக்க மாதிரி அண்ணாமலை மேல பொறாமையில் காழ்ப்புணர்ச்சியில் அண்ணாமலையின் சாதனையை ஒத்துக்கிட முடியாமல், பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டரின் சாதனையை ஒத்துக்கிட முடியாமல் போய் சொன்னார். 2014 என்டிஏ வந்தது. இப்பயும் சொன்னார், இந்த அளவுக்கு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கக்கூடிய பொறாமை காழ்ப்புணர்ச்சி உச்சகட்டமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதனால தான் அவர் ஆட்களை வச்சு பேச விடுறாரு. அந்த மாதிரி கண்டிப்பாக அவருக்கு ஆதரவாளர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியின் பொறாமை தான் அண்ணாமலைக்கு மேலே காழ்ப்புணர்ச்சியில் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் அந்த டேட்டாவை சொல்லிடுறேன். 2014 கேப்டன் விஜயகாந்த் அவர் 2009 10% வாக்கெடுத்தவர், 2006 8% வாக்கெடுத்தவர். அவர் 14 சீட்டு நின்னார். டாக்டர் ராமதாஸ் அப்பவும் நின்னார், இப்பவும் நின்னார். தென் தேமுதிக அவர் வந்து ஒரு 7 சீட்டு நின்று 3.5% ஓட்டு எடுத்தார். ஈஸ்வரனார் 1% வாக்கு எடுத்தார். இவங்க எல்லாம் சேர்ந்தே ஒரு 10% ஓட்டு இந்த கட்சிகளுக்கு இருக்கும். தேமுதிக இல்லாமல், மதிமுக இல்லாமல், ஈஸ்வராண்ணம் இல்லாமல் 18% அண்ணாமலை எடுத்தாருன்னா, அதுவும் பாஜகவை மேஜர் பார்ட்னராட்டு 19 சீட்டு தாமரையிலையும் மற்ற ஈஸ்வரன் மன்னிக்கவும் இவர் பாரிவேந்தர், ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் இவங்களை சேர்த்து 23 சீட்டில் தாமரை நிற்க வச்சு 11.4% ஓட்டு எடுத்து சாதிச்சாருன்னா அது வந்து அண்ணாமலையோட பெரிய சாதனை. இதை ஏற்றுக்க முடியாமல் மனம் புழுங்கி பெரிய கவுண்டர் வந்து சின்ன கவுண்டருக்கு எதிராக இந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டினார். இன்னைக்கு தமிழக பாஜகன்னா அந்த 11.4% வாக்கும்னா அண்ணாமலை நிரூபிச்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா 2009 எவ்வளவோ சொல்லியும் ஜெயலலிதா வந்து பாஜகவை அத்வானியை கூட்டணியில் சேர்க்கல. அப்போ நானே முருகன் துக்ளக்கில் எழுதுவார், அவர்கிட்ட சொன்னேன், சேர்க்க மாட்டாங்கன்னாச்சு, இது ஜெயலலிதா அம்மையார் பாஜகவை கலத்தி விட்டுருவாங்க, நடராஜன் சசிகலா இவங்க தரப்பில் சொல்லி கலத்தி விட்டுருவாங்கங்கிற கருத்தை நானே அப்போ சொன்னேன். அதே மாதிரி 2009 ஜெயலலிதா அம்மையார் வந்து பாஜகவை கலத்தி விட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள எப்படி 2009 கலத்தி விட்டது மாதிரி 2029 10% வாக்கு பாஜக எடுக்கலைன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 29 கலத்தி விட்டுருவார். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். இப்போ அண்ணாமலைக்கு இவ்வளவு கைத்தட்டல் இருக்குது. இந்த கட்சி நம்ம எவ்வளவோ சதி பண்ணியும், யார் யாரெல்லாமோ ஹாப்னாப் பண்ணி, யார் யாரிடலாமோ கைகுலுக்கி, எவ்வளவோ சூது வாது வஞ்சகம் அவ்வளவு நரித்தனங்களையும் பண்ணி அண்ணாமலைக்குள்ள கைத்தட்டலை தடுக்க முடியலன்னு பழனிசாமி, முதுகு பழனிசாமி இப்போ பதறிட்டு இருப்பாங்க. என்னோட கருத்து அப்படி தான் சொல்கிறாங்க அவங்கள பற்றி.
அந்த பதற்றம் பண்ணிங்க அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அண்ணாமலை தான் பாஜகங்கிறது அவங்களுக்கு பெரிய கிளியை கொடுத்துருக்கோம். இந்த கிளி அவங்களுக்கு கொடுக்குங்கிறதுக்கு ஆதாரம் தான் 2024 அண்ணாமலை செய்த சாதனையை பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் முழு பூசணியை சோத்துல மறைக்கிற மாதிரி அறிக்கை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படியே வன்மம் காழ்ப்புணர்ச்சி உள்ளவருக்கு இன்னைக்கு அந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை தான் ஹீரோங்கிறது எவ்வளவு காய்ச்சலை கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அண்ணாமலை செய்ய வேண்டியது பிஎம்ஓ, நம்மளும் பிஎம்ஓட்ட சொல்லிட்டோம் தெளிவாக 19.4% தான் ரெட்டலைக்க வாக்கு, 11.4% தாமரைக்க வாக்கு. இந்த ப்ரொப்போர்ஷன் படி அண்ணாமலை சீட்டை வாங்கிடணும். குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கிடணும். இப்போ நயினார் தானே இருக்காரு, வாங்குவாரா? அவர் நயினார் வாங்குவார். அண்ணாமலையோட நியாயமான கருத்தை எடுத்துக்குவார். அவர் பீரியடில் வந்து பாஜக சாதிச்சுன்னு அவர் நினைப்பார். எந்த சந்தேகமும் இல்லை, அவர் பீரியடில் பாஜக சாதிக்கணும்னு நினைப்பார். அதே வேளையில் அவர் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் அமித்ஷா சொன்னதின் கருத்துக்கு ஏற்ப அதற்கு தக்கனே அவர் ப்ளே பண்ணிக்குவார். கட்சி பெருசாக நிற்கணுங்கிறதுல நயினார் தெளிவாக நிற்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2-1 பட்சத்தில் அப்போ கூட்டணி பாஜக வர கூட்டணிக்கு அவங்க பிரித்து கொடுத்துவாங்களா? அப்போ இல்லை அதுவும் அதிமுக தான் பார்த்துக்கணுமா? அதிமுக பாஜக அவங்க பிரிக்காங்களா, மொத்தமாக இருந்து பேசி முடிக்காங்களா? 2 ரெட்டலன்னா ஒரு தாமரை நிற்கணும். 150 சீட்டு ரெட்டலன்னா 75 சீட்டு தாமரை நிற்கணும். 120 சீட்டு ரெட்டலன்னா 60 சீட்டு தாமரை நிற்கணும். இதுதான் 2029 மோடி தனிமைப்படுத்தப்படாமல், மோடி ஏமாற்றப்படாமல், மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியால் மோடியை கலத்தி விடப்படாமல் இருக்குதுக்கு இதுதான் ஒரே வழி. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பொறாமை, அதெல்லாம் தாங்க முடியல, நேற்றே அந்த சம்பவம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்டுன்னு சொன்னீங்க. பாஜகக்குள்ளே ஒரு குரூப் இருந்துச்சா? அவங்க பாஜகவுக்குள்ள பொறுத்தளவில் அண்ணாமலை தான் அவங்களும் பேச தானே செஞ்சாங்க. கூட்டணியில இருந்து நம்ம இப்படி அண்ணாமலைக்கு எதிராக பேசினா இது இப்போ தேவையில்லாதுன்னு தெரிஞ்சும் சமீபத்தில் பார்த்துருப்போம், ஊடக சேனல்லாம் பேசினாங்க. தன்னிச்சையாக செயல்படுறாரு அண்ணாமலை, தனியாக கூட்டம் கூட்டுறாரு, பிறந்த நாள் விழா தனியாக கொண்டாடுறாருன்னு விமர்சனம் வச்சாங்க. ரங்கராஜ் பாண்டே பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் பாஜக ப்ரூவ் ஆகிட்டு பார்த்தீங்களா? ரங்கராஜ் பாண்டே ஓரளவு அண்ணாமலையை இதாக தான் பேசினார். அவர் ரொம்ப ஒன்றும் அவரை ஆடிட்டு குருமூர்த்தி அடித்து பேச முடியாது. குருமூர்த்தி அப்படி ஒன்று அண்ணாமலையை இது பண்ணலை. கோலாகல சீனிவாஸ் அவரும் அண்ணாமலையை சொல்லலை. இந்த ஜேவிசி ஸ்ரீராமன் ஒருத்தர் தான் அண்ணாமலை சீமானை பொழுது பேசுனது அவருக்கு காய்ச்சல் ஆயிட்டு. அப்போ ஒட்டுமொத்த பாஜகவே சீமானை பொழுது பேசுறது அர்த்தம் தெலுங்கு பிராமணர் ஜேவிசி ஸ்ரீராம்ஜி, புரியுதா உங்களுக்கு? சொன்னீங்களா, என்ன கிண்டல் அடிச்சிங்களே, ஆர்டின்னு பேரட்டிங்னு கிண்டல் அடிச்சிங்களே, பார்த்தீங்களா தெலுங்கு பிராமணர் ஜேவிசி ஸ்ரீராம்ஜி? அண்ணாமலை தான் தமிழக பாஜக, ஒத்துட்டு போங்க. காமராஜ் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அந்த உண்மை மாதிரி தான் இது. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பாஜக, மற்றவங்கெல்லாம் பிரசிடெண்டாக இருக்கலாம், லீடர்னா அண்ணாமலை தான். இப்படி ஒரு கைத்தட்டு யாருக்கு பார்த்துருப்பீங்க? எந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க? எழுதுனீங்களே கருத்து கணிப்பு அது இதுன்னு, என்ன மோசடித்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருந்தீங்க? உண்மை நிலைமை என்ன? பேரட்டிங் பண்ணுறானா ரவீந்திரன் துரைசாமி? அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமியா? அவன் நிமிந்து சொல்லுவான்யா. அவன் தாளிங்க நாடார் தொண்டையா. எம்ஜிஆர்கிட்டே அத்தனை பேரும் பல்லளிச்சுட்டு இருந்த போது இந்துக்களுக்கும் காவலராட்டு இந்த மாவட்டத்தில் உங்கள் போலீஸை விளக்குங்க, கடலில் போய் குளிக்க முடியாதவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு காவல்துறை, உங்கள் போலீஸ் போக சொல்லுங்க ஐயா, இந்த மாவட்டத்தில் எவன் மிஞ்சிரான்னு கேட்ட தாளிங்க நாடார் வழியில் வந்தோம் ஐயா. எம்ஜிஆரே அதை பெருந்தன்மையாக முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டான்னு சொன்னார். we are the custody of Indian religion. அண்ணாமலை சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜக. நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏன் செட்டிக்குளம், கண்ணங்குளம், கூடங்குளம் இந்த பகுதியில் வந்து அவர் என்ன வெள்ளாள கொண்டு நாடார்கள்லாம் முழுமையாக அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் யதார்த்தம். சும்மா முழு பூசணியை சோத்தில் மதிக்கிற மாதிரி விஷயங்களை டீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஊருக்கே தெரியக்கூடிய அளவுக்கு, அமித்ஷாவே கண்டு உண்மை உணரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு நிரூபணம் ஆயிட்டு. இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா, மோடி ஏமாந்துடக்கூடாது. 2029 மோடியை எடப்பாடி ஏமாத்திராத அளவுக்கு, 24 ஏமாத்தினார்ல, அந்த அப்படி ஏமாறாத அளவுக்கு 10% மேலே பாஜக ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு 2 ரெட்டலைனா ஒரு தாமரை சீட்டு வாங்கணும். அண்ணாமலை விடமாட்டார். மோடி கிட்ட இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, நாங்களும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். இது நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை அண்ணாமலைக்கு வந்து வேற ஒரு பொறுப்பு கொடுக்கதாகவும் அப்படின்லாம் ஒரு பரவலாக பேசப்பட்டு வருது. அப்படி கொடுத்து தேசிய லெவலில் பொறுப்பு கொடுத்து அனுப்புவாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் தான் அவருக்கு தேர்தல் இந்த பொறுப்பாளராக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி தமிழக பாஜகவில். பலகீனமான பாஜகவை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்து ஓட் பேங்க் இல்லாத கட்சிக்கு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணாமலை.
இந்த ஓட் பேங்கை கோட்டை விட்டா 29 பரிதாபமாக நிற்கணும். அதுதான் நான் அலர்ட் பண்ணுறேன். மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாத்துக்கிட்டையும் அலர்ட் பண்ணுறேன். ஏன்னா எடப்பாடியை பற்றி நான் அலர்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக ஆயிட்டு. ரெட்டையில வாங்கிட்டு ஓடிடுவாருன்னு சொன்னேன். இப்போ அதில் லாக் அடிச்சிட்டாங்க. இப்போ அதில் ஓபிஎஸ்க்கு இருக்க ஒரே ஹோப் அதுதான். 4 வாரத்தில் ரெட்டலையை வழக்க முடிக்கணும்னு அண்ணாமலை மன்னிக்கவும் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாரு. தேர்தல் ஆணையம் 10 வாரம் ஆகியும் முடிக்கல. இது மட்டும்தான் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய பிடிநிலை. மற்றபடி அமித்ஷாலாம் ஜஸ்ட் லைக் தட் எடப்பாடியை நம்பினார்னா ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது நம்ம எல்லாருமே அலர்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அந்த பொதுச் செயலாளர் தேர்வு அது சரியா தவறா, அது தொடர்பாக ரெட்டலை சின்னம், ரெட்டை கையெழுத்தில் இபிஎஸ் ஓபிஎஸும் போட்டு ரெட்டலை கொடுக்கணுமா, அல்லது இப்போ கொடுக்குற மாதிரி இபிஎஸ் மட்டுமே போட்டு கொடுக்கலாமா, இதுக்குன்னு முடிவுக்கு வரல. இது தேர்தல் நேரத்தில் தான் முடிவுக்கு வரும். இதுதான் தமிழக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடி. அன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன் டைமில் அவசரப்பட்டு ரெட்டையில கொடுத்ததன் விளைவு 2024 அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சரிதானா? பெரிய ஒரு அல்வாவை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு, ஜேவிசி சர்ராம் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு. எந்த அண்ணாமலை? நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடிய அண்ணாமலை இல்லை. ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாஸ், ஜேவிசி சர்ராம், தமிழக பாஜகவே அவர் தான் அமித்ஷா முன்னாடி நிரூபிச்ச அண்ணாமலை. அவர் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சீமான ரொம்ப பொழுந்தாரு. சீமான அண்ணன் சாதனை, காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, தனிச்சு நின்று உறுதியாக நிற்கிறாரு, அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர். அதை சொல்லி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல சீமான சொல்ல வச்சு அவரை சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிடலாங்கிறதுல பிஎம்ஓக்கெல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு அண்ணாமலை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா எஸ்ஆர்ஆம் அந்த நிகழ்வில். அப்போ எடப்பாடி பழனிசாமி சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் சீமானன்னு அரண்டு போய் 20% இங்கே கொண்டு சேர்த்துருக்கிறார். இதுதான் உண்மை. அல்லது இவங்க நிர்மலா சீதாராமன் இவர் செங்கோட்டையனை அதிமுகவுக்கு ஒரு பெரிய முக்கிய தலையாக வர கொண்டக்கூடிய மூவை பண்ணியிருப்பாரோன்னு இப்போ அரண்டு போய் வந்திருக்கிறார். ஸோ முபாரக் தவிர வேறு யாரும் கூட்டணி இல்லாமல் மிரண்டு போய் அரண்டு போய் வந்தவர்கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கியே தீரணும். அண்ணாமலை இதில் உறுதியாக இருப்பார். இங்கே 4-5 பேர் எடப்பாடிக்கு ஆட்கள் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முகங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த முகங்கள் தான் சசிகலா விஷயத்தில் எங்ககிட்ட மோதி மன்னிக்கவும் எங்கிட்ட மோதி தோல்வியடைஞ்ச முகங்கள். சசிகலா விஷயத்தில் எங்கள் கருத்துக்கிட்ட எங்ககிட்ட மோதி தோல்வியடைஞ்ச அந்த முகங்கள் தான் இப்போ அன்னைக்கு சசிகலாவுக்காக வந்த அந்த முகங்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக வருவாங்க. பட் அண்ணாமலை தான் இதை அலர்ட்டாக இருக்கிறாரு. நாங்களும் மோடி லாயலிஸ்டாட்டு மோடி 2029 பிரதமராக வர்றதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் சீட்டு கன்வெர்ட் ஆகுன லெவலில் 2009 அத்வானி நிலைமை 29 மோடிக்கு வந்துடக்கூடாதுன்னு நாங்களும் அலர்ட்டாக இருக்கிறோம். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் பல கட்சிகள் வர ரெடியா இருக்குங்கிறாரு. அது உண்மைதான். அது பாமக அந்த அணிக்குள்ளே வரும். ஆனால் பாமக பொறுத்தளவில் கடுமையாக பேரம் பேசி தான் வருவாங்க. வீட்டு தொகுதி பேசுறதை விட பேரம் அதிகமாக பேசுவாங்கிறீங்க. தொகுதி பேரம் கடுமையாக பேசி தான் வருவாங்க. இன்னொரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவசரமாக மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்காரு. ஒருவேளை அதுக்கும் அழைப்பு இருக்குமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆதவர்ஜனை விமர்சிச்சதுக்கு கட்சிக்காரங்க யாருமே பேசலை, ஒரு மௌனம் காத்தாங்க. அவ்வளோ இதாக தரக்குறைவாக பேசினாங்க. விஜய் பலன் நிரூபிக்காத ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவர் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ விஜய் தனிச்சு நின்னாருன்னா விஜயை சிஎம்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு ஓட்டு போடுவான். விஜய் எடப்பாடி கிட்ட போனாருன்னா விஜய்க்கு ஆட்களில் எடப்பாடி வேண்டாம், விஜய் சிஎம்மா வரட்டுன்னு தனிச்சு நின்னா எவன் வருவானோ அவன் தான் எடப்பாடிக்கு போடுவான். விஜய் தனிச்சு நின்னார்னா ஸ்டாலின் சிஎம் நினைக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு சிலர் பேர் விஜய்கிட்ட போகலாம். சீமான் சிஎம் நினைக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு சில பேர் விஜய்கிட்ட போகலாம். எடப்பாடி சிஎம் நினைக்கக்கூடியவங்கள்ட்ட பெரிய அளவு விஜய்கிட்ட போவாங்க. ஏன்னா அது ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி தான் விஜய் தனிச்சு நின்னா பாதிக்கப்படுவார். அப்போ விஜய் எடப்பாடி கூட போனாருன்னா எடப்பாடி கிட்ட இருந்து விஜய் கிட்ட வர வாய்ப்புள்ள ஓட்டு தான் எடப்பாடி கிட்ட தங்கும். மற்றபடி விஜயால சீமான் சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஓட்டை விஜய் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்னால் அது எடப்பாடிக்கு போகாது. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஓட்டை விஜய் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் அது ஸ்டாலின்ட்ட வந்து போகாது, அது ஸ்டாலின்ட்ட தான் நிற்கும். ஒருத்தர் தான் சிஎம்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஓட்டை இன்னொருத்தர் சிஎம்னு நிரூபிக்காமல் பண்ண முடியாது. இதுவும் ரங்கராஜ் பாண்டேக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லாமல் ஒரு ஓட்டிஸை அடித்து பேசிடுவோம். அதில் போதுமான அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கார் ரங்கராஜ் பாண்டே. இதில் பேசி சொன்னாதாங்க நாட்டுக்கு இது தெரியும். ரவீந்திர துரைசாமி கரெக்டாக சொல்கிறான். ரங்கராஜ் பாண்டே உள்நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமிக்காக பேசுகிறாருங்கிறது நம்ம அடித்து உறங்கி அடித்தாதான் அந்த இது தெரியும்.
நாம தரவுகளோட தான் சொல்றோம். ஏன்னா கண்டிப்பா. சிவாஜி காமராஜ் கூட்டணியில் சிவாஜியால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 6% 67 குறைஞ்சிது. வடிவேலுவால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. தென் பவன் கல்யாண் 7% ஓட்டு எடுத்தார், நாயுடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். விஜயகாந்த் 8-10% ஓட்டு எடுத்தார், ஜெயலலிதா அம்மையாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார், எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அல்லு அர்ஜுன் ஓட்டு எடுக்கல, பவன் கல்யாணோட 2 மடங்கு கூட்டம் அவருக்கு வந்தது, ஆனால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இதைத்தான் சுதாகர் ரெட்டியும் சொன்னார், தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு. அரவிந்த் மேனன் இதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஒரு கூட்டணிக்கு வேணுங்கிறதுக்காக நயினாரும் தமிழிசையும் வந்து விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஒருத்தர் தான் நிரூபிக்காத ஓட்டை யாரும் எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ரங்கராஜ் பாண்டேக்கு இந்த அடிப்படை அரசியல் ஆத்திச்சூடி தெரியாமல் உள்நோக்கத்தோட பேசிகிட்டு இருக்கிறார். நிச்சயமா சார். அதே நேரத்தில் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அந்த கணக்கில் அண்ணாமலை கண்டிப்பா வாங்கி கொடுப்பாருங்கிறீங்க. அப்படி வரும் பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குமா? வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த மாதிரி அப்படி வந்தால் அந்த அணி வந்து ஒரு பலமான அணியாக இருக்கும். ஓகே. ஏன்னா இங்கே களத்துக்குள்ளே சீமான் இருக்கிறார். சீமான் களத்துக்குள்ளே எப்போ யாருன்னா இதுவும் ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாத விஷயம். தேஜஸ்வி இவர் என்ன பேர் ஜேபிசி சிறராமுக்கு தெரியாத விஷயம். கோலாகல சீனிவாசனுக்கு தெரியாத விஷயம். ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததில் தான் சீமான் ஏறிட்டார். ஈரோடு கிழக்கில் என்டிஏ நின்றுருக்கணும். சுரேந்திரன் எல்லா தேர்தலையும் நின்ன மாதிரி, பண்டிட் சஞ்சய் எல்லா தேர்தலும் நின்ன மாதிரி ஈரோடு கிழக்கில் நின்றுருக்கணும். பிஜேபியில் உள்ள உள்கட்சி விவகாரம் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை தான் தலைவராக இருந்தார். அண்ணாமலையை நிற்க விடாமல் பண்ணிட்டு அது ஒரு தவறான வியூகம். இப்படி ஆர்கே நகரில் தமிழிசைக்கு எதிராக இலகணேசன், பொன்னாறு, ஹெச் ராஜா எல்லாரும் பண்ண உள்ளடி வேலை தான் சீமானை எமர்ஜி பண்ண வச்சு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஈரோடு கிழக்கில் எல்லாரும் பண்ண உள்ளடி வேலை தான் சீமானை எழும்ப வச்சிருக்குது. இது பிகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டேக்கு இது மூளையில் உதிக்கல. ஏன்னா அவர் பிகாரி பிராமின், அதுதான் உண்மை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.